World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக நமது முதல் பேச்சாளர், எப்பயுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு எது ஆகும் அப்படின்றத பக்கத்தில் வச்சுக்கணும், எது ஆகாதுன்ற விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. ஜோதிடம்ங்கிறதே அதுதான். எதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஜோதிடமே தவிர அனுபவிக்க முடியாததை ட்ரை பண்ணுறது ஜோதிடம் கிடையாது. ஜோதிடம்ங்கிறது நம்ம என்னென்னா இதை தான் உங்களுக்கு நடக்க போகுது, இப்படி தான் இருக்க போகிறீங்க, ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். அப்படிங்கும்போது இந்த ஜோதிடத்தில் நம்ம முறையாக நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள், நாங்கள் இது வரைக்கும் தர்மசாஸ்திராவில் எங்களுடைய மாணவருக்கு சொல்லிக் கொடுக்க விஷயங்கள், பரிகாரம் அப்படிங்கிறதே என்னென்னா வாழ்வியல் பரிகாரங்களோடு ஒட்டிய கோயில் வழிபாட்டு பரிகாரங்கள் மட்டும்தான். அப்போ அந்த மாதிரி கோவில் வழிபாட்டு படங்களில் தன்னுடைய வெற்றி பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பில் இன்றைக்கி எங்களுடைய சேவைக்குழு உறுப்பினர் உயர் திரு புருஷோத்தமன் ஐயா அவர்கள் தனது உரையை தொடங்குமாறு, முதல் பேச்சாளராக இருந்து உரையை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் பிரசயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. தாய் தந்தையர்களையும் குலதெய்வங்களையும் என்னை வழி நடத்திய அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். குருவே சரணம். அப்போ இந்த மாதம் ஆடி மாதம், அதனால் ஐயா வெற்றி பரிகாரங்கள்னு தலைப்பு அவரே கொடுத்துட்டாரு, எனக்கு உண்டான தலைப்பு. அப்போ ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு, தட்சிணாயன புண்ணிய காலத்தில் என்ன சிறப்பு? தட்சிணாயன புண்ணிய காலத்தில் உடலை சுவர் இருந்தால் தான் சித்திரம். அப்போ உடலை எப்படி பேணி காப்பது அப்படின்னு தான் இந்த ஆடி மாதம் அம்மன் நோன்பு அம்மன் வழிபாடு எல்லாம் நடத்திட்டுருக்குறோம். அப்போ அந்த உடலை எப்படி சரி பார்க்கணும், சரி காத்து கொள்ளணும். அப்போ இந்த உடலை தட்சிணாயன புண்ணிய காலத்தில் எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம்னா தான் உத்தராயண புண்ணிய காலத்தில் அந்த ஆன்மாவை அறியக்கூடிய நிலைகளை உருவாகும். அதுக்கு தான் இந்த ஆடி மாத வழிபாடு சிறப்பு. அப்போ இந்த ஆடி மாதத்தில் யார் இங்கே உச்சமடைகிறாங்க? குரு பகவான் இந்த கடகராசியில். அப்போ எடுத்த உடனே நான் ஒரு ஜீவசமாதி வழிபாடை வச்சு ஒரு வெற்றி பரிகாரங்கள், அனுபவபூர்வமான வெற்றி பரிகாரங்களை இங்கே சொல்கிறேன். அப்போ கோட்டூர் குருசாமி ஐயா பேர்லேயே குரு, அவங்க அருப்புக்கோட்டை மாவட்டத்தில் ஜீவசமாதி இருக்குது. அங்கே என்னன்னா இப்போ எல்லாமே கட்டி 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 மூளையில் கட்டி உடம்புல பல இடத்துல கட்டி அதை தத்ரூபமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால், அந்த ஜீவசமாதி வழிபாடு எடுத்துக்கிட்டு வந்தால் அது கரையுதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. எப்படின்னா, என்னுடைய நண்பருடைய தங்கை, வயசானவங்க கிடையாது, இளம் வயது பெண், கல்யாணமாகாத பெண்ணுக்கு மார்பகத்தில் கட்டி. அப்போ மார்பகத்தில் கட்டி இருக்கப்போ கல்யாணம் பண்ண தோணுமா? தோணாது. அப்போ இதை ஒரு பிரச்சனையாக வச்சு சொல்லாமையே இருந்துக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன, கல்யாணம் வேணாம் 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 வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரகசியமாக அவங்க யார் தோழியோ அவங்கக்கிட்ட கேட்குறப்ப, இந்த மாதிரி பிரச்சனை, அதனால் எனக்கு திருமணம் வேணாம் அப்படிங்கிற நிலை சொல்லிட்டாங்க. அதுக்கு இந்த சொல்யூஷன், கோட்டூர் குருசாமி ஐயா கிட்ட போய் அவங்க இந்த இடத்துல ஒரு எண்ணெய் ஒன்று தருவாங்க. அவர் பேரை சொல்லி மந்திரிச்சு ஒரு எண்ணெய் ஒன்று தருவாங்க. அந்த எண்ணெயை வாங்கி தடவி 6 மாதத்தில், திருமணம் நிச்சயமாகி 6 மாதத்தில் அந்த கட்டி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நோ டியூமர்னு வந்துடுச்சு. இது ஒரு வெற்றி, அனுபவபூர்வமான வெற்றி பரிகாரம். ஆனால் எனக்கு, என்னுடைய தாய்க்கு, அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், பிஇ படிச்சுட்டு இருந்தேன், என்னுடைய தாய்க்கு அது சொல்லி எனக்கு என்னுடைய தாயை குணப்படுத்த முடியலேங்கிற ஓரமான ஒரு, அப்போ எனக்கு இந்த ஜோதிட ஞானமெல்லாம் கிடையாது. அப்போ எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம், காலத்தின் சூழ்நிலை, விதி. அப்போ அந்த விதியை மாற்றக்கூடிய நிலை கோட்டூர் குருசாமி ஐயா
இது வந்து எங்கன்னா எல்லாம் தென் மாவட்டம்தான். அப்போ அருப்புக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டூர் குருசாமி ஐயாவை போய் வழிபட்டு அங்கே தரக்கூடிய எண்ணெயை தடவி வந்தால் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு 48 நாட்கள் அதை தடவி வந்தால் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நோ டியூமர் அப்படிங்கிறது நெகட்டிவ் ரிசல்ட் வந்துடும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. அது எண்ணெய் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அடுத்ததாக திருவாரூர் மாவட்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு திருவாரூர் என்ன தெரியும்? தியாகராஜ சுவாமிகள் பெரிய கோயில், திருவாரூர் தேருங்கிறது தெரியும். ஆனால் திருவாரூர் மாவட்டத்திலேயே குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மடப்புறம் ஜீவ சமாதியே இருக்குது. இன்னும் வந்து அவர் வந்து உயிரோடு இருப்பதாக ஐதீகம். மதியம் 12 மணிக்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணிக்கு பூஜை நடக்குது. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் எல்லாத்துக்குமே அந்த குரு தோஷம், குரு சாபம், குரு சண்டால யோகம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஜாதகத்தில். அப்போ அந்த ஜாதகத்தில் இப்போ ஒருத்தருக்கு நம்ம வந்து ஜோதிட கலையை கற்றுக்குறோம். அப்போ நம்மளுக்கு வந்து நல்ல ஆசான் கிடைக்கணும், நல்ல ஒரு அனுக்கிரகம் கிடைக்கணும், குரு அனுக்கிரகம் கிடைக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் எல்லா கலைகளிலும் இப்போ நம்ம ஒரு கலையை எடுத்துக்கிறோம், அந்த கலையில் சித்திக்கணும், சித்தி பெறணும் அப்படின்னா திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தி அவரை வழிபாடு செஞ்சு பிரதி மாதம் மாதம் வியாழக்கிழமை ஏதோ ஒரு வியாழக்கிழமையை ஒரு 12 வருஷம், அதாவது ஒரு மண்டலம் 12 வருஷத்துக்கு, அதாவது 12 மாதத்துக்கு வியாழக்கிழமை போய் 12 மணி பூஜையில் கலந்துக்கிட்டு முதல் நாளே போய் தங்கிடணும். இந்த கோயிலெலாம் போய் தங்கணும், படுத்து தூங்கணும். அப்போ தான் அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தூங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் போகிறோம், கார் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, போகிறோம் 10 மினிட்ஸ் தரிசனம், நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு, நெக்ஸ்ட் இதுன்னு போயிட்டே இருக்கிறோம். அங்கே அப்படி கிடையாது, போய் படுத்து தூங்கணும். தென் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கும்பகோணத்தை சொல்லிகிட்டு இருக்கிறோம், தென் மாவட்டம் இன்னமும் சிறப்பாக இருக்கும். போனால் அங்கெல்லாம் தங்கி தூங்கி வர்றது தான் பரிகாரமே. அங்கெல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அங்கே போய் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் குளிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு 12 மணி பூஜையை அட்டன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கலைகள் நம்ம என்ன வேண்டுறோமோ, நியாயமாக என்ன நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கோ, நம்மளுக்கு நியாயமாக கிடைக்கலன்னா கூட எனக்கு வந்து சித்தி கிடைக்கணும், அந்த நிலை வரணும், இந்த பிரிவில் இல்லாட்டியும் அடுத்த பிரிவிலாவது கிடைக்கணும் அப்படிங்கிறது வேண்டிகிட்டு வந்தோம்னா கட்டாயம் இந்த கலைத்துறையை சேர்ந்தவங்க, நம்ம ஜோதிட துறையை சேர்ந்தவங்க எல்லாம் போய் அங்கே வழிபட்டு வந்தால் அந்த துறையில் சிறக்கலாம். மேலும் ஆசிரியர்களும் சொல்கிறேன் நான், ஒவ்வொரு ஆசிரியர்களும் குருமார்களும் அங்கே போய் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் கட்டாயம் அந்த கலை சித்திக்கும். இதுவும் அனுபவபூர்வமான உண்மை. அடுத்ததாக திருமணம் இப்போ என்ன பண்ணுறாங்க, 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் இப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா, அதை வந்து ஒரு இதாகவே கிண்டலாகவே சொல்கிறாங்க. முதிர்கன்னிகள் எல்லாம் முத்துன கத்திரிக்காய் இப்படியெல்லாம் சொல்லி கேலி பண்ணுறாங்க. அது ஒரு இதாகவே ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு சில பேர் நான் வந்து செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். செட்டில்னா என்ன அர்த்தம், காலகாலத்தை அந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும். சில பேர் நம்மளுக்கு கங்கண பொருத்தம் எல்லாமே வரும், கூடி வரும், நான் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கிறேன் 40 வயசு கடந்து போயிடும். அப்புறம் அவங்கெல்லாம் வந்து பெண்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு சல்மான் கான், ஷாருக் கான், விஜய் இந்த மாதிரி தான் வேணும்னு விரும்புவாங்க. அப்போ பார்த்தா தலைமுறை நரைச்சி போயிடும், முகத்தில் டொக்குழுந்து போயிடும். அப்போ வந்து எனக்கு வந்து மேப்பில் வந்து கொஞ்சம் வயசான மாதிரி தெரிகிறாரு, அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போடணும், இத்தனை வேலை இருக்குது. அதுக்கு வந்து ஒரு கோயில் இருக்குது. என்ன எல்லாருமே சென்னை பக்கமே ஓடி போயிடுறோம். அதேமாதிரி சென்னையில் வந்து வீக்கெண்டு எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, பீச், கோவளம் பீச், மகாபலிபுரம் பீச் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அந்த பீச்சுக்கு கரையோரமாகவே ஒரு கோயில் இருக்குது. அது ஏன் யார் கண்ட்லேயும் பட மாட்டேங்குது தெரியல. கோவளம் பீச் பக்கத்துலேயே கோவளம் திருவிடந்தை அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது.
கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த கோயிலில் அந்த பெருமாளுடைய பெயர் நித்திய கல்யாண பெருமாள். அது ஒரு புராணமே இருக்குது. ஒரு முனிவருக்கு 360 பெண்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி. அதனால தான் அந்த நித்திய கல்யாண பெருமாள்னு பேரே. அது 108 திவ்ய தேசத்தில் அந்த கோயிலும் ஒன்று. அதாவது திருமண வயதை மீறிய அபோவ் 40, ஜென்ஸாக இருந்தால் அபோவ் 40, லேடிஸாக இருந்தால் அபோவ் 30. அப்போ 90 கிட்ஸுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த அந்த வயதை மீறிய கல்யாணமாகாமல் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஆண் பெண் இருவருக்குமே அந்த கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். அங்கே வந்து என்னென்னா பரிகாரம் என்னென்னா, ஒரு பூமாலை வாங்கிட்டு போகணும், தேங்காய் பழம் வாங்கிட்டு போயிட்டு சுவாமிகிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி திருப்பி அந்த மாலையை கொடுப்பாங்க. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோன்னு சொல்லி சொன்னோம்னாவே அந்த மாலையை வாங்கிட்டு போனோம் திருப்பி நம்ம கொடுப்பாங்க. அந்த மாலையை வாங்கிட்டு கழுத்தில் மாட்டி கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு கோயிலை 21 முறை வலம் வந்து மனசில் அதே நினைப்போட வலம் வரணும். நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும், நம்மளுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், வயசாகிடுச்சு, எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே. சரி 25 வயசானால் நான் இப்படி எனக்கு பொண்ணு வேணும்பாங்க. 30 வயசானால் ஓரளவுக்கு போவாங்க. அப்புறம் ஏதோ இப்போ சொல்கிறாங்க இல்லையா, கவுண்டமணி செஞ்சல் சொல்கிறாங்க இல்லையா, போனது வந்தது ஈயம்பித்தாலே வத்தலோ தொத்தலோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கிறதில்ல. நல்ல பெண்ணாகவே அவங்களுக்கு அமையும். அப்போ 21 முறை கோயிலை வலம் வந்து முடிந்தவுடன் கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டு பிறகு அந்த மாலையுடன் நேராக வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் அந்த மாலையை கழட்டி மாட்டி வச்சிடணும். மாட்டி வச்சுட்டு தினமும் அதே நித்திய கல்யாண பெருமாளை வணங்கிட்டே இருந்தால் சீக்கிரமே உங்களுக்கு நல்ல வரன் அமையும். கல்யாணம் முடிந்தவனே தம்பதி சமேதராக அந்த மாலையை கொண்டு வந்து கோயிலில் செலுத்திட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் வந்துடலாம். இதுதான் இந்த பரிகாரம். இதுவும் வந்து ஏற்கனவே ஒரு 2 கிளைண்ட்டு கொடுத்துட்டு போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதேமாரி திருப்புகலூர் நன்னில நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது. அங்கே என்னன்னா இந்த ஐயா வாஸ்து தோஷம் பற்றி பேச வந்திருக்கிறாரு. இது ஒரு வாஸ்து கோயில். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். நன்னிலம் நாகப்பட்டினம் பக்கத்தில் அக்னிபுரீஸ்வரர் கோயில். அந்த அக்னிபுரீஸ்வரர் கோயிலில் அக்னி பகவானுக்கு பாப விமோச்சனம் கொடுத்த கோயில். அதை வந்து சிவபெருமான் வந்து பாப விமோச்சனம் கொடுத்துருக்காரு. அப்போ அதேமாதிரி திருநாவுக்கரசரும் அங்கே வந்து சதய நட்சத்திரத்தில் மோட்சம் பெற்றிருக்கிற கோயில். அது சதய நட்சத்திரத்தை சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அவர் வந்து ஜோதி ஸ்வரூபமாக போய் சுவாமியோடைய ஐக்கியமாயிட்டார். அடுத்ததாக அங்கே ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு அங்கே ஒருத்தர் பக்தர் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறார். தனக்கு ஏதாவது பொருள் வேண்டி கோயில் பக்கமாக போயிருக்கிறார். அப்போ போகிறப்போ கோயில் நட சாத்திட்டாங்க. கோயில் பக்கத்துலேயே போய் வாசப்படியிலே ஒரு செங்கலை தலைக்கு வச்சு படுத்திருக்கார். இறைவனை வேண்டி பாடியிருக்கிறார். அப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப அந்த செங்கல் வந்து தங்க கல்லாக மாறிடுச்சு. அப்போ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் கட்டிப்பார் வீட்டை கட்டிப்பார், ரெண்டுமே ஒன்றா செய்ய முடியாதுங்கிற கூற்று இருக்குது. ஒன்று ஏதாவது கல்யாண செலவு தான் செய்ய முடியும், இல்லை வீட்டை கட்ட முடியும். ரெண்டுமே ஒன்றா செய்ய முடியாது. ரெண்டும் ஒன்றா செய்யக்கூடாதுன்னு இப்போ கூட சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதை கட்டினா அது வராதுங்க, அது கட்டினா இதை வராதுங்கன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் ஏதோ ஒன்று தான் செய்ய முடியும். படிப்புக்கும் நம்ம தான் சொல்கிறோம். படிப்புக்கு இதை வீட்டை கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா படிப்பு தடைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கோயிலுக்கு போனால் எல்லாமே அட் அ டைம் செய்யலாம். அந்த அளவுக்கு பொருளாதாரம் நம்மளுக்கு வந்து கை கூடுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ அந்த கோயிலில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு புது வீடு கட்ட நினைக்கிறோம். அப்போ பிளான் பண்ணிட்டோம், கையில் காசு இருக்குது, பிளான் பண்ணிட்டோம். நம்ம ஒரு 5 லட்சம் பட்ஜெட் போட்டால் தான் 10 லட்சத்துக்கு இழுத்துட்டு போயிடும். இதை செய்ய அதை செய்ய, அப்புறம் இது ஒன்றோட செய்யலாம். அப்படியே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஏற்றி உசிப்பேற்றி 10 லட்சம் 15 லட்சத்துக்கு கொண்டாந்துருவாங்க மினிமம். இப்போ என்னன்னா, நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா அந்த புது வீடு அந்த கோயிலுக்கு போய் இந்த மாதிரி நிலைகளை சொன்னோம்னா அங்கே உரிய கட்டணத்தை செலுத்திட்டு அங்கே போனோம்னா அங்கே கோயிலில் வந்து செங்கலை பூஜை செஞ்சு அர்ச்சனை செஞ்சு நம்மளுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. 4 செங்கலோ 6 செங்கல் கொடுப்பாங்க.
அந்த செங்கலை வந்து ஒரு நல்ல முகூர்த்த நாள் நம்ம ஜோதிடர் குறித்து கொடுக்குறோம். எப்போ செங்கல் கட்டடம் எழுப்ப ஆரம்பிக்கிறது எல்லாம் குறித்து கொடுக்குறோம். அப்போ அந்த நாளில் முதல் கல்லாக அங்கிருந்து எடுத்து வந்த முதல் கல்லை அங்கே வச்சு கட்டிடத்தின் முதல் செங்கலாக வச்சு கட்ட ஆரம்பித்தால் 4 மூலையிலும் சனி ஈசானி மூலை ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு செங்கலுக்கு வச்சு கட்ட ஆரம்பித்தா தங்கு தடையின்றி பொருளாதாரமும் கிடைக்கும். ஏன் தடை எதனால் வருது? பொருளாதாரத்தினால தான். காசு இல்லாத தான் நிற்கிது. அப்போ எல்லாமே அப்படியே மலமலன் வீடு கட்டி முடித்து துரிதமாக கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய நிலைகள் அந்த கோயிலில் போய் வழிபட்டால் நடக்குது. அடுத்ததாக ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள், கடலூர். மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது. அப்போ ஸ்ரீமுஷ்ண பெருமாள் எப்படி உருவானாருங்கிற கதை இருக்குது. அப்போ பிரம்ம யாகத்தில் இருந்து தோன்றியது தான் ஸ்ரீ யக்ஞவராகர். அவருடைய உண்மையான பேரே யக்ஞவராகர். அதனால தான் அந்த பெயர். அவருடன் திருமகள் நிலமகள் ஆகியோர் உடனிருந்து பேரொருள் புரிகின்றனர். அப்போ என்னன்னா அங்கே குழந்தை வரம். அங்கே இருக்கிற நித்திய புஷ்கரணியில் குளிச்சுட்டு நீராடி அரச மரத்தை ஒரு 12 தடவை வலம் வந்து பூவராக பெருமாளை வழிபட்டதுக்கப்புறம் அங்கே வந்து சந்தான கிருஷ்ணர் மூர்த்தம், அதாவது சந்தான கிருஷ்ணர் விக்கிரகத்தை நம்ம கையில் கொடுப்பாங்க. கட்டணம் செலுத்தினோம்னா அந்த சந்தான கிருஷ்ணர் மூர்த்தத்தை வாங்கி மடியில் வச்சு அமர்ந்து வைத்து வணங்கினால் மழலை பாக்கியம் நிச்சயம் கிட்டும். அடுத்ததாக மகாவிஷ்ணு இரண்ய ரட்சகன்ட்டிருந்து பூமியை வந்து அவர் ஒழிச்சு வச்சிட்டார். இப்போ மகாவிஷ்ணு வந்து என்ன வராக அவதாரத்தை எடுத்து அந்த இரண்ய ரட்சகன்ட்டிருந்து அசுரனிடமிருந்து பூமியை மீட்டார். அப்போ பூமியை மீட்டார்னா நிலம் சம்பந்தப்பட்ட நியாயமான பிரச்சனை நியாயமானதாக இருக்கணும். இப்போ அடுத்த இது வந்து நம்மளுக்கு வரணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன நியாயமாக கிடைக்குதோ அதை யாராவது பிரச்சனை பண்ணி பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம ஒரு பத்திர நகலை கொண்டு போய் அங்கே எடுத்துக்கொண்டு போய் வச்சு, ஒரிஜினல் எடுத்துக்கொண்டு போய் வைக்காதீங்கப்பா, பத்திர நகலை எடுத்துக்கொண்டு போய் கையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் அதே இருக்கும். அதனால் அந்த பத்திர ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு போய் அங்கே வச்சு வழிபட்டு வந்தால் அந்த பிரச்சனை சுமூகமாக தீரும். அதே மாதிரி வாகனத்தில் வந்து கேட்டால் வராக மோதிருச்சு, பன்றி மோதிருச்சு, உடனே வண்டி விற்றுருங்கப்பா, ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லைங்களா, விபத்து நடக்குதா இல்லையா, அந்த மாதிரி விபத்து அடிக்கடி விபத்து நடக்குது நம்ம வாகனத்தில். அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிறப்ப அந்த பெருமாளை வழிபட்டு அங்கே இருக்கிற தீர்த்தம், அங்கே தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வாகனத்தில் தெளித்தால் வாகன விபத்து ஏற்படுவது தவிர்க்கப்படும். அதுக்கடுத்தது ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலம்ங்கிறது 51 சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடம். அது கழுத்து பகுதியாக வந்து சொல்கிறாங்க. அதேமாரி 12 ஜோதிர்லிங்கத்தில் அது ஒரு ஜோதிர்லிங்கம். ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் கோயில். அம்பாள் பெயர் வந்து பிரம்மராம்பிகை தேவி. அங்கே என்ன கிருஷ்ணா நதி பக்கத்தில் இருக்குது, ஆந்திர மாநிலம், கர்னூல் மாவட்டம். அங்கே வந்து என்ன சிறப்புன்னா இந்த வீர சிவாஜி, மராட்டி வீர சிவாஜி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து அம்பாளே வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அம்பாளே வந்து வீரவாள் வழங்கியிருக்காங்க. அந்த வீரவாளும் இருக்குது. அங்கே சிவாஜி கட்டின ஒரு கோபுரமும் இருக்குது, அது சிவாஜி கோபுரம்னே பேர். அப்போ அங்கே என்ன அங்கே என்ன சார் சிறப்பு அப்படின்னா, கர்ம தோஷம், பாப தோஷம், பிறவி தோஷம், ஜென்ம தோஷம், கர்மா கழிகிற இடம். நான் ஒரு கிளைண்ட் அனுப்பிச்சேன், எனக்கே தெரியாது, ஃபோன் போடுறாங்க. என்ன பண்ணேன் சார், நான் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டோடைய லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், இந்த கோயிலுக்கு அனுப்பிச்சிங்க. எனக்கு அந்த கோயிலில் போய் உட்காந்த உடனே தாரையாக கண்ணீராக வருது. என்னானே எனக்கு தெரியல. நானும் சிவபக்தர், எல்லா கோயிலும் போய் நான் வழிபாடு செஞ்சுருக்கேன், சிவாலயத்துலேயும்.
அந்த கோயிலில் போய் அப்படியே கண்ணீர் தார தாரையாக வருது. என்னன்னே எனக்கே தெரியல. அப்புறம் கேட்டால் 3 நாள் எனக்கு காய்ச்சலே வந்துருச்சு. சுவாமி என்னை வெளுத்து விட்டுட்டார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிளைண்ட் சொல்கிறது, அந்த மாதிரி அனுபவம் எனக்கே கிடைக்கல. அப்புறம் ஒரு பேரானந்தம் அப்படின்னாரு. அப்புறம் 4 நாளைக்கு முன்னால் ஃபோன் போடுறாரு. நான் இறந்துட்டதா எனக்கே ஃபோன் வருது சார். நான் இறந்துட்டதா எனக்கே ஃபோன் போட்டு எனக்கே கேட்குறாங்க, என்னப்பா இறந்து போயிட்டியா, இவனார் இறந்து போயிட்டாராமே அப்படின்ட்டு ஃபோன் கேட்குறாங்க அப்படின்னாரு. அப்புறம் என்ன இது என்ன சாமி, இது எனக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். அது வந்து பிறவி கர்மா ஒழிஞ்சு போச்சுப்பா, பிறவி கர்மா முடிஞ்சுது, இப்போ மறுபிறவி ஃப்ரெஷ்ஷாக நீ பிறக்கிற மாதிரி இது. அவருக்கு வயசு வந்து 40-48 இருக்கும். அப்போ ஐயா கிட்டேயும் சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாருங்க, தான் இறந்து போயிட்டதா வந்து சொல்கிறாரு, அது நல்லது தான். அவர் ஒரு ஜென்மா பிறவி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பிறவி எடுத்த மாதிரி ஒரு நிலை. அது எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த மாதிரி நிலைகள் இருக்கும். ஆனால் உண்மையாக போய் அங்கே மனமுருகி வேண்டணும். சும்மா டூர் போகிற மாதிரி எக்ஸ்கர்ஷன் போகிற மாதிரி போகக்கூடாது. எல்லாம் அனுபவபூர்வமான உண்மை. இதே இது வந்து நம்ம பிரளய காளீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு கிளைண்ட் அனுப்பிச்சேன். போன அஸ்வினி நட்சத்திரத்து அன்றைக்கி அவர் ஜென்ம நட்சத்திரம், அஷ்டமி திதி, கரணம், யோகம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அந்த கோயிலுக்கு விருதாச்சலம் பக்கத்தில் இருக்க பிரளய காளீஸ்வரர் கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டேன். போப்பா, இந்த மாதிரி நட்சத்திரம் யாருக்குமே அமையாது. ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம திதி, ஜென்ம யோகம், ஜென்ம கரணம் எல்லாமே அமைஞ்சுது. அங்கேயும் போயிட்டு ஒரு பக்தர் என்ன பண்ணார், அப்படியே போய் அங்கே எல்லா அபிஷேகம்லாம் கொஞ்சம் வசதியானவர், எல்லா அபிஷேகம் பண்ணிட்டார். எல்லா அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி முந்திரி அஸ்வினி நட்சத்திரம் முந்திரி தானம் பண்ணி எல்லாமே அங்கே போனால் சிவனடியார்களும் வந்துட்டாங்க. திருவண்ணாமலையிலேருந்து சிவனடியார்கள் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டார். கண்ணில் தாரையாக கண்ணீர். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் பெற்றதே இல்லைங்கிறார். பிறவி தோஷம் கழியும். நம்ம ஜோதிடர்கள் அந்த நாள் நட்சத்திரம் குறித்து கொடுக்கறதுல இருக்குது. அதேமாரி அவங்களும் அதைப்படியே கடைப்பிடிச்சு போகிறதுலையும் இருக்குது. எல்லாமே ஒரே கோயின்சிடன்ஸ். அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆனால் தான் அங்கே போய் அந்த டச் ஆகும். எப்படி ஒரு இறைவனோட வந்து ஒருத்தர் போய் ஐக்கியமாகறாரோ அந்த மாதிரி நம்மளும் ஜோதிடரும் கரெக்டாக குறித்து கொடுக்கணும். அந்த வாடிக்கையாளரும் அப்படியே வந்து கடைப்பிடிக்கணும். உள்ளூர்க அதை பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டால் இந்த பிறவி கர்ம தோஷம் வந்து நீங்கும். ஸ்ரீசைலம் அப்பேற்பட்ட கோயில் அது. அதுக்கடுத்து ஸ்ரீவாஞ்சியம். அப்போ திருவாரூர் பக்கத்தில் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி மங்களாம்பிகை கோயில் இருக்குது. அந்த அம்மாவை வந்து வாழவந்த நாயகின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ காசிக்கு நிகரான கஷேத்திரம், காசிக்கு வீசம் அதிகம் கூட சொல்லுவாங்க இந்த ஸ்ரீவாஞ்சியத்தை. அப்போ அங்கே போய் என்ன பண்ணணும்னா வயதுக்கேற்ற விளக்கு போடணும். வயதுக்கேற்ற விளக்கு போட்டு எந்த சந்நிதியில் சித்திரகுப்தர் சந்நிதியில் வயதுக்கேற்ற விளக்கு போட்டுட்டு 108 தாமரைகள் 108 தாமரையும் நல்ல திடமான குங்குமம், ஒரிஜினல் குங்குமத்தை வாங்கி ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கி அம்பாள் கிட்ட போய் வச்சு அர்ச்சனை பண்ண சொல்லி கொடுத்தோம்னா அந்த 108 தாமரை பார்த்தா அந்த அர்ச்சகர்களுக்கு தெரியும் என்ன பண்ண விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தாமரையை வச்சு இந்த தாமரையிலே வந்து பாதத்தில் வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வாங்கி பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து அதை அனுதினமும் இட்டுக்கிட்டு வர எண்ணிய காரியங்கள் ஈடேறும். ஆயுள் பலம் ஆயுள் பலம் அகலும், ஆயுள் பயம் அகலும். அதே மாதிரி திருமணமும் கைகூடும். திருமணம் கூடும். கொஞ்சம் ரொம்ப தோஷமான ஜாதகமாக இருந்தால் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், கட்டாயம் வந்து தோஷம் விலகும். அடுத்ததாக கழுகுமலை, கழுகாச்சலமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கழுகுமலை. அந்த கழுகு மலைக்கு போனாவே வீரம் வருமா, தைரியம் வருமா. நம்ம என்ன 3ஆம் இடம்
தைரியம் வீரியம் யாருக்குமே இருக்கிறது இல்லை. இருந்தால் வந்து அசாத்தியமாக போயிடுது, வேறு மாதிரி போயிடுது. இப்போ இருக்கிறதுங்களுக்கு 3ஆம் இடமே வந்து கோளாறு தான். அப்போ அந்த இடத்துக்கு போனாவே ஒரு வீரம் வந்துடுமா. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வழிபட்ட கோயில் குடவரை கோயில். நம்ம இது இருக்கு இல்லைங்களா, பிள்ளையார்பட்டி குடவரை கோயில் மாதிரி, அதுவும் ஒரு திருப்பரங்குன்றம் குடவரை கோயில், கழுகுமலையும் குடவரை கோயில். அதில் பேஸ்மெண்ட்டே இல்லாத கட்டின கோயில். அது எல்லாமே ஒரே கல்லால் வந்து செதுக்கப்பட்ட கோயில், அற்புதமான கோயில். அந்த கோயிலில் வந்து செவ்வாய் தோஷம், திருமண தடை இதெல்லாம் போனால் அங்கே போய் நீங்கும். முக்கியமாக என்னென்னா, குழந்தைகளை தத்து கொடுக்க சொல்கிறோம் இல்லையா, அந்த தத்து கொடுத்தல் அங்கே வந்து அந்த கோயிலில் சிறப்பு. தத்து கொடுத்து வாங்கினா அந்த கோயிலில் சிறப்பு. குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிறதுக்கு அந்த சிறப்பான கோயில் கழுகுமலை கழுகாச்சலமூர்த்தி கோயில். முருகன் சன்னதி, முருகன் கோயில் தான் அது. அதுக்கடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அதுக்கு முன்னால் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கம் தான் பூலோக வைகுண்டம். ஸ்ரீரங்கத்துக்கு போய் நம்ம என்ன வழிபட்ட என்ன கிடைக்கும்? சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். சுக்கிரனுடைய எனர்ஜி அங்கே இருக்குது. நம்ம எல்லாருமே வைரம் போட முடியாது. எல்லாமே வைரம் வந்து தோஷம் இல்லாத வைரத்தை பார்த்து எல்லாம் வாங்க முடியாது. அதனால் பெருமாளை போய் வணங்கினாலே அந்த சுக்கிர தோஷம் விலகும். சுக்கிர யோகம், சுக்கிர தோஷ நிவர்த்தி, மாங்கல்ய தோஷ நிவர்த்தி, திருமண தடை, குழந்தை வரம். இப்போ என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது? கணவன் மனைவி பிரச்சனை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, லிவிங் டுகெதர். ஒரு மாதம், நேற்று கூட 1 மாதம் தாங்க ஆச்சு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. கோர்ட்டுக்கு போனால் 1 வருஷம் ஆகுங்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிலைகள் தான். அங்கே என்ன 365 நாளில், வருஷத்தில் 365 நாளில் 235 நாள் வந்து என்றைக்குமே வந்து ஸ்ரீரங்கத்தில் வைபவம் தான். அப்போ பங்குனி மாதத்தில் சேர்த்தி வைபவம்னு ஒரு நடத்துகிறாங்க. அதை போய் வந்து வழிபடணும். அந்த இடத்துல சேர்த்தி வைபவத்தை போய் பார்க்கணும். இப்போ பங்குனி மாதத்தில் என்ன, யார் உச்சம்? சுக்கிரன் உச்சமா? அப்போ அந்த நாளில் வந்து சேர்த்தி வைபவத்தை நடத்துகிறாங்க. அப்போ சேர்த்தி வைபவம்னா விஷ்ணுவும் தாயாரும், பெருமாளும் தாயாரும் வந்து அப்படியே ஊடல் கூடல் நிகழ்ச்சி. அதை வந்து பார்த்தா தத்ரூபமாகவே சண்டை போட்டுக்கிறது, சின்னதாக சினிக்கிறது, இதெல்லாம் வந்து அங்கே வந்து நடைபெறும். அப்போ அந்த அடிக்கடி நம்ம வீட்டில் பிரச்சனை பூதாகாரமாக மாறிடுது இல்லையா, அங்கே வந்து அப்படி கிடையாது. பெருமாள் வந்து ஏதோ சொல்லுவார், அம்பாள் கோச்சிட்டு போவாங்க, தாயார் கோச்சிட்டு போவாங்க, மறுபடியும் இவங்க வந்து சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஊடல் வைபவம் நடக்கும், ஊடல் கூடல் வைபவம் நடக்கும். அதை போய் கண்டுட்டு வந்தாவே நம்ம வீட்டில் வர பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். சுக்கிர தோஷம், சுக்கிரன் என்ன, சஃபஸ்டிகேட்டட் லைஃபு, லக்ஸூரியஸ் லைஃப். நம்ம என்ன கேட்குறோம்? நல்ல மனைவி, நல்ல மனை மக்கள் எல்லாமே நல்லதாக வேணும்னு கேட்குறோம் இல்லையா? அதுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும் இல்லையா? அந்த பங்குனி மாதத்தில் தெய்வ திருமணங்கள் கட்டாயம் நடக்கும். ஏன் நடக்குதுன்னா இதுதான் காரணம். அப்போ அந்த தெய்வ திருமணத்தை கண்டால் இந்த பிரச்சனையெல்லாம் விலகும். கட்டாயம் ஜோதிடர்கள் வந்து இதை அறிவுறுத்தணும். பங்குனி மாதமானா பிரச்சனையா, போய் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்கப்பா, இந்த சேர்த்தி வைபவத்தை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த வித சண்டை சச்சரவு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு வந்து நீர்மோர், பானகம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து நம்ம அன்னதானம் பண்ணிட்டு வரலாம். மெயினாக அங்கே போய் தாயாரை தான் முதல்ல பார்க்கணும். தாயாரை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்கணும். அது வழிபாடுகள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தாயாருக்கு தாமரைப்பூ, ரோஜாப்பூலாம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை கொடுத்து வழிபட்டு வந்து பிறகு வந்து ராமானுஜரையும் உடையவரையும் பார்த்துட்டு அப்புறம் பெருமாளை பார்க்குறது சிறப்பு. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் அந்த சுக்கிர தோஷம் சுக்கிர யோகமாக மாறும். சுக்கிர தோஷம் நிவர்த்தி ஆகும். வாழ்வில் சண்டை சச்சரவின்றி நிம்மதியாக இருக்கலாம். நல்ல குடும்பம் செழிப்பாக போகும். அதுக்கடுத்தது கடைசியாக நான் ஆக்சுவலாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஸ்டார்டிங் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஏன்னா கடைசியாக சொன்னால் தான் இது கொஞ்சம் முத்தாய்ப்பாக இருக்கும். அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள்
ஃபேமஸ். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் ஃபேமஸ். அப்போ ஆடி மாதத்தில் ஆண்டாள் ஃபேமஸ். ஆண்டாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்காக தான் இப்போ வெள்ளிக்கிழமை வளையலில் பூர நட்சத்திரத்தில் வளையல் கொடுக்கறது பண்ணுறது எல்லாமே நிறைய பரிகாரங்கள் எல்லாம் லேடிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்போ என்னென்னா மணமாகாத மங்கையர்கள் ஆண்டாளை வேண்டி விரதம் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வந்தால் நெய் தீபம் பசுநெய் தீபம் ஏற்றி தன் வயதுக்கேற்ற பசுநெய் அகல் விளக்கு தீபம் ஏற்றி மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் நல்ல மணமகன் கிடைக்கும். இப்போ எல்லாமே விருப்பப்பட்டு திருமணம் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ நான் விருப்பப்படுறவங்க நல்லா இருக்கணும், நல்ல எனக்கு லவ்வர் கிடைக்கணும்னு கூட விரும்பி வேண்டிக்கோங்க. ஏன்னா இப்போ ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் வேற ஒன்றும் இல்லை. எனக்கு நல்ல துணையாக வேணும் கேட்குறாங்க எல்லாருமே. இப்போ ஒரு நேற்று கூட ஒரு இதில் வாட்ஸ்அப்பில் போட்டு வந்தாங்க, எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், ஐடியில் படித்தவன் வேணும், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஸ்டேட்டஸில் போடுறாங்க. ஆனால் இழுத்துக்கிட்டு ஓடுறது பஸ் டிரைவரையும் மினி பஸ் டிரைவரும் வடை சொல்கிறவனையும் இழுத்துட்டு போகிறாங்கங்கிற இது வருது. அது வேணாம், எனக்கு நல்லதாக அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும், ஆண்டாள் எப்படி இருந்தாங்கிறது முதல்ல மனசில் கொண்டாடணும். சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, ஏன்னா இப்போ எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸு எல்லாமே கெமிக்கல் எல்லாமே ராகு அம்சம்தான். அப்போ நம்ம ஒன்று விரும்புனா அது ஒன்று கிடைக்கும். அதெல்லாம் தவிர்த்து ஒரு விரதம், எப்படி சபரிமலைக்கு இப்போ ஆடி மாதத்தில் எப்படி விரதம் இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் விரதம் இருந்து போகணும். மெயினாக இப்போ நான் விரதங்கிறது நான் இப்போ விட்டுட்டேன். விரதம் சாப்பாட்டை கூட விட்டுட்டுங்க, செல்ஃபோனை பார்க்காதீங்க. இப்போ ரீசெண்டாக ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், இப்போ மீட்டிங்கில் சொன்னேன், இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பாட்டு காதில் வந்துக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரெண்டிங் என்ன ஓடுனா காற்று மேலே காற்று கீழே இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே போய் சாமி போய் வழிபட்டுட்டு இருந்தானா சைடில் எல்லா இடத்துலையும் காற்று தான் வருது, பஞ்சபூதம் இருக்குது. அப்போ தயவுசெஞ்சு நீங்கள் சாப்பாடு கூட வேறு எதனாவது சாப்பிட்டுக்கோங்க. செல்ஃபோனை பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் கண்ணு மூட்டினீங்கன்னா காற்று மேலே காற்று கீழே காற்று சைட்லேருந்து தான் வருமே ஒழிய அங்கே அம்பாலோ யாரும் தென்பட மாட்டாங்க. வருது பக்கத்தில் உட்காந்துருந்தா இதே தான் வருது. பக்கத்தில் பஸ்ஸில் போனால் இதே தான் வருது, காற்று மேலே காற்று கீழே காற்று சைட்லன்னு வருது. தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க, எதை வேணால் சாப்பிடுங்க. நான் முதல்ல சாப்பாட்டில் கட்டுப்பாடு வேணும்னு சொல்லி சொன்னேன். விரதம் இருந்து ஒரு கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ சாப்பாடு கூட விட்டுட்டேன். செல்ஃபோனை தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு கோயிலுக்கு போங்கன்னு சொல்லலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை இன்னும் கட்டுப்படுத்த முடியல. எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸு எல்லாமே கெமிக்கல் தான் இருக்குது. சாத்வீகமான உணவை சாப்பிடுங்க. அதனால தான் ஆண்டாள் வழிபாடை கடைசியாக சொல்கிறேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆண்டாள் தான், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆடி மாதம் சிறப்புன்னு சொல்லலான்ட்டு இருந்தேன். அதை ஏன் லாஸ்ட்டில் சொல்லலான்னா, இப்போ ஆண்டாள் எப்படி இருந்தாங்க, பார்க்கும் பொருளெல்லாம் பெருமாளாவே நினச்சிக்கிட்டு தன் மணாளனாகவே நினச்சிட்டு அதே நினப்போடு இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதணும், எப்படி எக்ஸாம் எழுத நினப்பிலே தான் இருப்போம், படிக்கிற நினப்பிலே தான் இருப்போம். ஆனால் கோயில் வழிபாடுங்கிறப்ப அசால்ட்டாக நம்ம நினைக்கிறோம். அதை அசால்ட்டாக நினைக்காம நம்ம சொன்ன கோயில் 10 கோயிலுமே ஒவ்வொன்றும் பிரசித்தி பெற்ற கோயில். அதை முறையாக 48 ஒரு 5 நாளைக்கு உடம்பு சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்காக தான் 3 நாள் அட்லீஸ்ட் 3 நாளாவது எதுவும் அசைவ உணவு மற்றபடி தீட்டு காரியங்கள் இதுக்கெல்லாம் போகாமல் இருங்க. வழிபடுற அன்னைக்கும் இந்த மாதிரி காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸு பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் இருங்க. போயிட்டு 3 நாளாவது இருங்க. வாதம் பித்தம் கபம் எல்லாமே 3 தான். அதாவது அதனால தான் இந்த ஒரு வாரமாவது இருங்க, கடைப்பிடிங்க. அதே மாதிரி செல்ஃபோன் அன்னைக்கு கோயில் வழிபடுற அன்னைக்கு செல்ஃபோனை பார்க்காதீங்க. பேசுங்க, வேணான்னு சொல்லல. இந்த மாதிரி கேளிக்கை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச அதுதான் வரும். கண்ணு மூடி உட்காந்தாங்கன்னா கொடிமரத்துக்கு கீழே போய் கண் மூடி உட்கார சொல்கிறோம். கண் மூடி உட்காந்தா என்ன வரும்? காற்று மேலே காற்று கீழே தான் வரும். அதனால் செல்ஃபோனை தயவு செஞ்சு இந்த கேளிக்கை நிகழ்ச்சியில் பார்க்காம ஸ்ரத்தையா பக்தியோட, இப்போ ஆண்டாள் எப்படி பக்தி ஸ்ரத்தையோட வேண்டி நல்ல மனநலனை கைப்பிடித்தாலோ
அதே மாதிரி பக்தி சிரத்தையோட எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் இதை பக்தி சிரத்தையோடு வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது எல்லாமே அடியனுடைய அனுபவபூர்வமான வெற்றி பெற்ற பரிகாரங்கள். ஐயா அது வந்து சொல்லிட்டார் வெற்றி பரிகாரங்கள்ட்டு போட்டதுக்கப்புறம் என்கிட்ட ஐயா சொன்னார், இந்த மாதிரி போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். அதனால் அந்த வெற்றி பரிகாரத்துக்கு உண்டான நிலைகளை வந்து நான் இப்போ கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அவரவர் சுயஜாதகத்தில் தகுந்தாற் போல நட்சத்திரங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்து பரிகாரம் சொல்லப்படும். அடியேனுக்கு தலைப்பு கொடுத்தும் இங்கே மேடையில் அலங்கரிக்க முதல் பேச்சாளராக என்னை பேச வைத்தும் அலங்கரித்து பார்த்த எங்கள் குருநாதர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலய நிறுவனர் டாக்டர் சாஸ்தா என் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியையும், இதை ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பிரின்சஸ் டிவி அப்புறம் தர்மசாஸ்தா ஃபேஸ்புக் லைவ் இதில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், மேலும் இதன் நிறுவனர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், இதை இயக்கி கொண்டிருக்கும் கேமராமேன் அவர்கள் கதிரையா அவர்களுக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9751888532 97 51 88 85 32. நன்றி, வணக்கம். காலை முதல் பேச்சாளராக மிகவும் சிறப்பாக தன் வாழ்வில் கண்ட வெற்றி பரிகாரங்கள், இது எல்லா கோயில்களுமே மிக சிறந்த வெற்றி ஸ்தலங்கள் தான். எல்லாம் நிறைய பரிகாரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐயா சொன்ன கோயில்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு ரகசியங்கள் பிறந்த ஸ்தலங்கள். நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் போனீங்க அப்படின்னா அந்த கோயிலுடைய வரலாறுகளை மேக்சிமம் கேளுங்க. இந்த கோயில் எப்படி உருவாக்கப்பட்டது, இதில் என்ன சிறப்பாக இருக்குது, என்னென்ன பூஜைகள் நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்க, தயவு செஞ்சு கேளுங்க. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கோயில்களுக்கு போய் அந்தோடைய கோயில் ஸ்தலங்களை பற்றி வரலாறுகள் கேட்குறதே உங்களுக்கு 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிரும். புரியுங்களா? இதை மட்டுமே நீங்கள் பண்ணுங்கள். பெரிய அளவுக்குலாம் நீங்கள் ஒன்றும் இதை பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. ஏன்னா அது கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வேணும். ஓகேங்களா? எத்தனையோ காணொலி இருக்கும் இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காணொலி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிது. நான்லாம் வந்து டைட்டில் சூஸ் பண்ணுறதே அப்படி தான் சூஸ் பண்ணுவேன். எதையுமே நம்ம செய்கிறத நீங்கள் நினச்சிக்கவே கூடாது. எந்த செயல்பாடுமே நம்மளுடைய செயல்பாடுகள் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு கருவி மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ நம்மளோட செயல்பாடுகளை பிரபஞ்சத்தோடு நீங்கள் லிங்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களை வந்து பிரபஞ்சம் வந்து இயக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? மிகவும் அற்புதமாக தன்னுடைய முதல் பேச்சை பேசிய நமது புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு இப்போது புத்தகம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். ஐயா அவர்களுக்கு புத்தகம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு வாஸ்து ஈஸ்வரன் ஐயா என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.